போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நம்ம சாப்பாடு கொண்டு வர்றத சின்னத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? ஃபோன் எங்க? ஃபோனு ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டோமோ? ஆஹா, அண்ணன் மாப்பிளைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகுதா? அப்ப ஸ்பெஷல் சாப்பாடா தான் இருக்கும். என்னென்ன ஐட்டங்கள்லாம் போகுதுன்னு பாத்திர வேண்டியதான். என்ன என்ன ஐட்டங்களோ கேரியரில் போகுதுயா, திறந்து பார்க்க வேண்டியது என்ன என்ன ஐட்டம்னு. என்ன அது? பச்சை தண்ணி. ஐயோ, இது எதுக்கு? இதுவும் பச்சை தண்ணி தான். ஐயா, இது என்ன வெறும் சோறா இருக்குது? அதுவும் சோறு தான். என்ன அது? மாப்பிளைக்கு வெறும் தண்ணியும் சோறு மட்டும் எடுத்துட்டு போகுது. ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நம்ம மாப்பிள்ள மதியம் வெறும் தண்ணி சோறா சாப்பிடுறான். இது என்னடா அநியாயமா இருக்குது? என்னங்க, என்னாச்சு? என்ன பண்றீங்க? அதெல்லாம் விடு. மாப்பிளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? தண்ணி சோறு கேட்டானா? அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு ஏன் கேக்குறீங்க? பின்ன கேரியர்ல வெறும் தண்ணியும் சோறும்ல இருக்குது. என்னன்னு சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, நீயே பாரு. இந்தா பாத்தியா? சோறா? ஒன்னும் இல்லைண்ணே, கேரியரை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வா. இரு அண்ணா, நான் போய் கூட எடுத்துட்டு வரேன். இந்தா ஐட்டங்கள் எல்லாம் வை. அண்ணா, நான் மட்டும் சொல்லன்னு வைங்க. அப்பளுக்கு இன்னைக்கு வெறும் தண்ணி சோறு தான். ஆமாங்க. மணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் மாப்பிளைக்கு கேரியர்ல வெறும் சோத்தை மட்டும் கட்டிக்கிட்டு மத்த எல்லா பாக்ஸ்லயும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு போக பாத்துச்சு. நல்ல வேலையா நான் பாத்துட்டேன், தடுத்துட்டேன். என்ன அண்ணா, மாமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு ஞாபகத்துல கேரியரை மாத்தி எடுத்துட்டானே. அண்ணன் பார்க்கலன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பேன். இன்னைக்கு சின்னத்தான் தண்ணி சோறு மட்டும் சாப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். என்ன மணி, பாத்தியா? உன் மாமா பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? சாப்பாட்டு விஷயத்துல என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. உங்களோட அறிவு இந்த வீட்ல யாருக்குமே இல்ல மாமா. கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட் கரெக்ட்? எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போகுது? ஆஹா, மாப்பிள்ளை எதுக்கு முறைக்கிறான்? நாம அப்படி ஒண்ணும் தப்பு பண்ணலையே. சமாளிப்போம். ஏதாவது பண்ணி டைவர்ட் பண்ணுவோம்.
இப்போ அது கரெக்டா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் எடுத்துட்டு போறியா இல்லையா? ம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேனே. நல்ல வேலை நீங்க பார்க்கலனா சின்னத்தா வெறும் தண்ணி சோறு சாப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். அப்படி நடக்காம நீங்க எப்படியோ தடுத்து நிறுத்திட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் என்னுடைய கடவை தானே செஞ்சேன். சரி நான் வரேனே. பாய். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன சொல்லு. தெய்வம் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோ அது அவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான முறையில கொடுத்துரும். தெய்வம் தடுக்கிறத மனுஷங்களால கொடுக்கவும் முடியாது, தெய்வம் கொடுக்கறத மனுஷங்களால தடுக்கவும் முடியாது. எனக்கு சின்னத்தானையும் சின்னத்தானுக்கு என்னையும் அந்த தெய்வம் கொடுத்திருக்கு. இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. நான் வரேனே. குழப்பிட்டுல போகுது. இப்ப இதையெல்லாம் அண்ணன் எதுக்கா என்கிட்ட சொல்லிட்டு போகுது? ஒன்னும் புரியலையே.